ஒயிட் ரூஸ் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி நார்மல் வரப்போகிற 100 படத்தில் த்ரில்லர் அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். பட் உள்ளே பார்க்கும்போது இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கன்ஃபார்ம் எல்லாம் வந்து பார்க்கணும்னு தோன்றும். ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணிக்காங்க. கைலாந்தி மேமாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷராக இருக்கட்டும், புது ஹீரோ அவங்களாக இருக்கட்டும், மியூசிக் சூப்பராக இருக்குது. கன்ஃபார்ம் உள்ள தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். ஸோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க. இல்லை ஆஸ் யூஷுவல் சைக்கோ த்ரில்லர் இல்லை, அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சைக்கோ த்ரில்லர் ஃபுல்லாக த்ரில்லராக இருக்கும். இதோட அந்த எமோஷன்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். கண்டென்ட் என்னன்னா வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் வந்து அவனுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குண்ணா. அந்த மெடிக்கல் கண்டிஷனால வந்து கதை ஃபுல்லாக சொல்லணுமா? இல்லை ஸோ ஆனால் அந்த மெடிக்கல் கண்டிஷனால் அந்த பொண்ணு வந்து இவங்கக்கிட்ட மாட்டிடுறாங்க. ஸோ இங்கேருந்து மாட்டிட்ட அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வந்து தப்பிக்கிறான்னு தான் படம். சூப்பராக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். நல்ல படம். ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்களா, எல்லோரும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. போர் அடிக்காது, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே தான் இருந்தோம். ஸோ படபடப்பாக தான் இருந்துச்சு படம். நல்ல த்ரில்லர். ஆர்கே சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து பேசிக்காக ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்ததுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. படம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி கிரிப்பிங்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நல்லாவே ஒரு கிரிப்பிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. கைலானந்தி அண்ட் ஆர்கே சுரேஷ் சார் வந்து ரொம்ப லைக் 2 பேருமே நல்லா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா நேச்சுரலாக இருந்தது அவங்களோட ஆக்டிங்லாம். லைக் ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி பேசிக்காக இல்லை. மெயினாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வந்து யங்கர் வெர்ஷனாக ஒருத்தர் நடிச்சிருப்பார், ஆர்கே சுரேஷோட யங்கர் வெர்ஷனாக. அவரும் ரொம்ப லைக் நேச்சுரலாக இருந்தது. அவங்களோட அந்த ஒரு செயல்பாடுகளாகட்டும் அதெல்லாம் வந்து லைக் ரொம்ப உண்மையான சைக்கோ இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி வியப்பூட்டுற வகையில் இருந்தது. போரிங்னு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து படம் முடியிருக்கு 2 hours ஃபிலிம்னு நினைக்கிறேன். 2 hours நல்ல கிரிப்பிங்காக கொண்டு போயிருந்தாங்க ஸ்டோரியை. ஒயிட் ரோசஸ் பார்த்தேன், ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிம். இன்டென்ஸாக போகுது ரொம்ப. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ரொம்ப சூப்பராக போகுது படம். இந்த சைக்கோ த்ரில்லர் தான் கான்செப்ட். அது பேசிக்கலாக நார்மலாக ஆஸ் யூஷுவலாக இருக்கிற சைக்கோ த்ரில்லர் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய எலிமெண்ட்ஸில் போட்டால் புதுசாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இந்த ப்ரோ கைலாந்தி ஆர்கே சுரேஷ் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ மாதிரி அதை செம்மையாக மிரட்டியிருக்காரு. கைலாந்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லாக எமோஷ்னலான ஒரு கேரக்டர் தான். ஸோ ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக அழுதுகிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. படம் போர்லாம் அடிக்கலைங்க. அதான் சொல்கிறேன், ஒரு சீன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோன்னா அது வேஸ்ட் ஆகிடும். ப்ரெடிக்ஷனே பண்ண முடியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்டும் பண்ண முடியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு திக்குன்னு அந்த இதுவும் நினச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் எல்லாருமே வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் எல்லாரும் பார்க்கணும். நம்ம ஹை பட்ஜெட் ஃபிலிமுக்கு தான் வந்து அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை. இந்த மாதிரி படத்தெல்லாம் எப்போ ஆதரிக்கணும்னா ஓடிடியில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கு போய் தேட்டரில் போய் பார்த்துக்கணும், ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் தேட்டரில் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம், பார்க்கலாம். அதுக்கு நம்ம அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போயே வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன்.